வணக்கம். ராமரவிக்குமார், இந்து தமிழர் கட்சி தலைவர். திரு மனோஜ்குமார், மாநில செயலாளர், இந்து தமிழர் கட்சி. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருமணத்திற்கு சொந்தமான சுமார் 110 கோடி மதிப்புள்ள 1 ஏக்கர் 40 சென்ட் அளவுள்ள இடத்தை தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் தேவஸ்தானம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரை சென்று உத்தரவு பெற்று இந்த இடத்தை கையகப்படுத்தியது. கையகப்படுத்திய இடம் இன்று பழனி ஆண்டவனுக்கே தெரியாமல் கிரயம் செய்யப்பட்டிருக்கிறது. புதிதாக பதவியேற்ற, மாற்றம் தருகிறோம் என்று சொன்ன விஜய் அரசு பதவியேற்ற பிறகு 60 நாட்களுக்குள் நம்மெல்லாம் முருகனுக்கு மொட்டை போடுவோம். ஆனால் முருகனுக்கே மொட்டை போட்ட துறையாக பத்திரப்பதிவு துறை இருக்கிறது. இந்த பத்திரப்பதிவானது சமீபத்தில் 6ஆம் தேதி தான் நடந்திருக்கு. 6/7/2026 நடந்திருக்கு. இந்த இடம் திருப்புகழ் சுவாமிகள், முருகதாஸ் சுவாமிகள் அண்ட் தண்டபாணி சுவாமிகள் ட்ரஸ்ட் அடிவாரம். முருகதாஸ் மேற்படி முகவருக்காக ஒரு நபர், வெள்ளத்துறை சேதுபதி என்கின்ற 2 நபர்கள், எந்த ஊருன்னு தெரியல, 2 கோடி ரூபாய்க்கு குறைந்த விலை மதிப்பீட்டுல பதிவு பண்ணி இருக்கிறாங்க. இது பெரிய அதிர்ச்சி தரக்கூடியது. முழிச்சுக்கிட்டு இருக்கப்ப முழிய தோன்றது மாதிரி. நான் 110 கோடி ரூபாய்க்கு பஞ்சாமிர்த வருமானம் வந்துருச்சு, உண்டியல் வந்துருச்சு எல்லாம் பெருமை பீத்திக்கிட்டு இருந்த நேரத்துல 110 கோடி ரூபாய் சொத்தை ஆட்டை போட்டிருக்கான். இது முழுக்க முழுக்க திருக்கோயில் நிர்வாகத்திலிருந்து பத்திரப்பதிவுத்துறைக்கு 3 முறை இந்த சொத்தை பதியக்கூடாதுன்னு சொல்லியும் மீறி 6/7/2026 அன்று சிறப்பு பணிக்காக வந்த அந்த இணைப்பதிவாளர் பழனி பதிவு பண்ணிருக்கிறார்னா, இந்த திருட்டு கும்பல், பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய இந்த திருட்டு கும்பலை யாருன்னு கண்டறியணும். இந்த சொத்தை மோசடியா பதிவு பண்ணவன கண்டறியணும். கோயில் நிர்வாகம் சொல்லிருக்கு துறை ரீதியாக நடவடிக்கை எடுன்னு சொல்லி பத்திரப்பதிவுக்கு. நான் என்ன கேட்கிறேன், இந்த இவ்வளவு பெரிய சொத்தை எவ்வளவு பெரிய நெஞ்செழுத்தம் இருந்தா, ஊழலற்ற ஆட்சி உங்க மாமா விஜய் பேர் சொல்லுங்க, வெளுத்து கட்டுங்கன்னு நேற்று பேசுறாரு முதலமைச்சர். 110 கோடி ரூபாய் சொத்தை பதிஞ்சிருக்கான் ஓன் டிபார்ட்மெண்ட். மிஸ்டர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் உடனடியாக பழனி சார்பதி அலுவலகத்துக்கு வரணும். இந்த திருட்டு கும்பல் பத்திரப்பதிவுத்துறை இருந்து எங்க கோயில் சொத்தை கொள்ளையடிச்சு இந்த அயோக்கிய பதிவு செஞ்சக்கூடிய அந்த பதிவுத்துறை இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிரிமினல் ஆக்ஷனுக்கு எடுக்கப்பட்டு சஸ்பெண்ட் வேலை இல்ல, அந்த மனிதர் குற்றவியல் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு சிறைப்படுத்தப்படணும். இதை உடனடியாக செய்யவில்லை என்றால் எங்களுடைய மாநில செயலாளர் திரு மனோஜ் அவர்கள் மூலமாக